நல்லடியார்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் இங்க இல்ல, அல்லாஹ் காப்பாத்திருக்கிறான், தௌஹீத் உள்ள நாடாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஊர்களிலே முகமது நபி பிறந்த நாள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அந்த கஃபாருல் ஹதாயா, பாவங்களை மன்னிக்க கூடியவர், வதுனூபில் முபிகாத், அழித்தொழிக்கின்ற பாவங்களை எல்லாம் பிழைபொறுக்கக்கூடியவர், கஃபிரு அன்னி துனூபி, என் பாவத்தை மன்னித்து விடுங்கள், வஃபுலி அன் செய்யாத்தி, என்னுடைய பிழைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள், ஆலிமு சிர்ரி வ அஃபா, மறைவானவற்றையும் ரகசியங்களையும் அறிந்தவரே, முஸ்தஜீபு தஅவாதி, என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க கூடியவரே என்றெல்லாம் நபி அவர்களை பார்த்து படிக்கிறாங்க. இதை எப்படி நபி அவர்கள் பொருந்திக்கிறாங்க? இது நபி அவர்களை நேசிக்கிறது இல்ல. இது நபி அவர்கள் இன்னைக்கு இருந்தா இந்த மக்கள் முதல் எடுத்து சொல்லுவாங்க. சொல்லி இப்படி படிச்சாங்கன்னா நபி அவர்கள் இந்த மக்களோட போரிடுவார்கள். அவர்கள் தௌஹீதை ஏற்றுக்கொள்ளும் வரை அந்த மக்களிடம் போர் செய்வார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கொள்கையாக இருந்தது. எனவே இந்த அனாச்சாரத்தை விட்டு நம்ம விலகி இருக்க வேண்டும். யாரெல்லாம் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது குறித்து எச்சரிக்கை செய்து அந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்